இவ்வளவு தண்டனைகள் இருக்கும் பொழுதே இவ்வளவு குற்றவாளிகள் பெறுகிறாங்கன்னு சொன்னால், தண்டனையே இல்லைன்னு சொன்னால் எல்லாருமே சர்வ சாதாரணமாக செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. தேவஜனமே, அன்பான தேவன் தான் சாபங்களை எதற்காக அனுமதிக்கிறார்? நம்மளை அழிக்கிறதற்காக இல்லை, நம்மளை திருத்துவதற்காக. முதல்ல நம்ம உணரணும், ரெண்டாவது நம்ம திருந்தணும், மூணாவது மற்றவர்களுக்கு அது ஒரு பாடமாக இருக்கணும், மற்றவர்கள் செய்யக்கூடாது. அதற்காக தான் தேவன் சாபங்களை அனுமதிக்கிறார். 1 யோவானின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கிறோம், தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பில்லாதவன் தேவனை அறியான், தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு அவரை இவ்வுலகத்திற்கு அனுப்பினார். அதனால் அவருடைய அன்பு வெளிப்பட்டது. நம்ம மேலே வச்ச அன்புனால தான் அவருடைய ஒரே குமாரனாகிய இயேசுவை நம்ம பாவத்துக்கு சாகும்படி அவர் ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து ரத்த சிந்தினது அவருக்காக இல்லை, நமக்காக தான். நாம் நரகத்துக்கு போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் இயேசுவோடைய விலையேற பெற்று நமக்காக சிந்து இருக்க. அதை தாண்டி இயேசுவோடைய ரத்தத்தை அவமானப்படுத்தும்படியா, இயேசுவோட நாமத்தை அவமானப்படுத்தும்படியா மேற்கொண்டு பாவத்திலே நிலை நிற்கும் பொழுது அதை தேவன் விரும்புகிறவர் அல்ல. வேதாகம் சொல்லுகிறது, மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். தேவஜனமே, உங்கள் குடும்பங்களில் கூட ஏதாவது சாபங்கள் தொடர்ந்து வரலாம். ஆண்டவரோட சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. இந்த சாபங்கள் எங்களுக்கு வேண்டாம், ஆசீர்வாதங்களை தாங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது அன்பான தேவன் எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறதற்கு அவர் உண்மையும் நீதியும் உடையவராக இருக்கிறார்.